Hey guys, welcome back to our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பாட்டில் பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கோம். ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த பாட்டில் பெயிண்டிங்க்கு மேலே வைக்கிற ஒரு ஃப்ளார் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் நியூஸ் பேப்பரில் பண்ணிடலாம். இதுக்கு 3 பொருள் போதும். க்ளூ, அப்புறம் சிசர், அப்புறம் நியூஸ் பேப்பர் மட்டும் போதும். நியூஸ் பேப்பர் நிறைய வேஸ்ட்டாக கிடந்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் A4 ஷீட்டில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்னால இதிலேருந்து பண்ணுறேன். இப்போ நான் ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்து 2ஆக மடக்கி போட்டிருக்கேன். 2ஆக மடக்கி போட்டால் நம்ம ஒரு இது கட் பண்ணாலே நமக்கு 2 கிடைக்கும். அதனால் நான் 2ஆக மடக்கி போட்டிருக்கேன். ஒன்றும் தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, அதை கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஃப்ளார் தான் செய்கிறேன், அதனால் நான் 2 கட் பண்ணிக்கிறேன். நியூஸ் பேப்பர் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். வேஸ்ட்டாக இருக்கிறது இப்படி செஞ்சு வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஹோம் டெக்கராகவும் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸ் நம்ம க்ளூ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். அப்போ தான் நல்ல ஃப்ளார் இதுக்கு தெரியும். 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடித்து இங்கே எப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த இது இருக்கும் கட் பண்ணும் போது. நான் மடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்னால நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா ஊறிடும். அது இல்லாமல் அந்த கலரும் நம்ம கையில் ஓட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சேமாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதையும் நான் கம்மை அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2ஐயும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பேஸ்ட் பண்ணும்போது மீதி இடத்துலலாம் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்காது. இப்போ நம்ம அதை ஒட்டி வச்சுருக்கோம்ல, நல்லா காயட்டும். இப்போ இன்னும் 2 தேவை. எனக்கு கீழே நம்ம அந்த ஃப்ளாரை இதில் ஒட்டணும்ல, அப்போ நம்ம அந்த பாட்டில் பெயிண்டிங்குள்ளே போட்டோன்னா இது கரெக்டாக அப்போ தான் செட் ஆகும். அதுக்கோசரம் கீழே இது பண்ணுறது நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கும் அதே சைஸில் இந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க. லென்த்தாக எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டூத் பிக் அல்லது குல்லிங் நெடில் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் குல்லிங் நெடிலையும் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி குல்லிங் நெடில் உள்ற விட்டுக்கோங்க. இதில் சின்ன நெடிலாக இருக்கும், லைட்டாக தான் விட முடியும். நீங்கள் டூத் பிக்கில் கூட பண்ணிக்கலாம். இதாக சின்னதாக இருக்கிறது மட்டும் வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்னதாக வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது பண்ணோன்னே கீழே வச்சு இப்படி கை வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும். இந்தட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட்டாக வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறேன்னு. இந்த மாதிரி கை வச்சு உருட்டிகிட்டே போனீங்கன்னா அது ரோல் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த எண்ணில் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்தால் அதை டைட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க, நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நான் 2 ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ளே இதை விட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாட்டிலுக்குள்ளே விட்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளாரில் ஒட்டுவோம்ல, அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பேப்பரை எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்து இப்படி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, நான் காமிக்கிற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. இது கட் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கலர் ஷீட்டில் கூட பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் நல்லா எல்லா கலருமே இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நான் ஃப்ளார் ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் எண்ணில் கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னொன்னையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கீழே இருக்குல்ல குட்டி ஸ்ட்ரிப்ஸு, அது எதுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோன்னா இதில் பேஸ்ட் பண்ணி அப்புறமா நம்ம ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணி காய வச்சிடலாம். கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிப்ஸ்லேயும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதோடு வச்சு ஒட்டுங்க. இப்போ இதோடு வச்சு நம்ம அந்த கேப் எதுக்கு விட்டுருக்கோன்னா இதுக்கு தான் விட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணையில் அந்த இது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் ரோல் பண்ண வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கீழே பிடிச்சிட்டு ரோல் பண்ணிக்கோங்க, கீழே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நொவராமல் வரும். கரெக்டாக அந்த ஃப்ளார் ஷேப் வரும். இது நியூஸ் பேப்பர் தானே, ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட போகிறது தான், அதை வச்சு நம்ம இப்படி பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சென்டரில் வேணால் ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா பேப்பரை கூட ஃப்ளாராக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொன்று பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 ஸ்ட்ரிப்ஸ் வச்சாலே அந்த பாட்டில் நல்லா கவர் ஆயிரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ
இப்போ வந்து இந்த ஃப்ளாரை நான் பாட்டிலுக்குள்ளே விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பாட்டிலுக்குள்ளே விட்டுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு கீழே எவ்வளோ இது வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் ஒட்டதுனா ஒட்டிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளாரை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.